அந்த சாங்ஸு ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் லவ்க்கு ஆர் நிலானா நிலாக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நிலாவில் மட்டுமே எத்தனை பாட்டு பாடியிருக்காருங்க. வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அவ்வளோ இது அதை தவிர சிகரம்லலாம் அவர் ஆக்டிங்கு, சிகரம், கேளடி கண்மணிலலாம் ஆக்டிங்லலாம் பட்டையை கிளப்பியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு மகா மனிதனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்னோட ஃபேவரட் சாங்ஸு அப்படின்னு சொன்னோன்னாக்கா எல்லாமே கிளாசிக் சாங்ஸு. நான் மோஸ்ட்லி என்னோடய மெமரிஸ் எல்லாமே 1980s 19s ஆல்மோஸ்ட் 2000லேயே நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இதுவே வந்துட்டு நம்ம எல்லாருமே நியூ இயர் அன்னைக்கு பாடுற இளமை இதோ இதோ என்னம்மா கலக்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க. அந்த பாட்டில் வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த அந்த பாட்டு வந்து ஆல் டைம் நியூ இயர்னால் இப்போ வரைக்கும் இன்னொரு பாட்டு வரவே இல்லை. அவரோட பாட்டுக்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். அப்புறம் வந்துட்டு மௌனராகமில் எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் மன்றம் வந்த தென்றலுக்கு அந்த பாட்டு என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். அதுலேயே வந்து நிலாவே வா செல்லாதே வா வரும். நிலாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இளைய நிலா பொழிகிறது பயணங்கள் முடிவதில் இல்லை பாடியிருப்பார். நிலாலெலாம் அவர் அசத்தியிருப்பார். அதில் வெரி ஃபியூ நான் சொல்கிறேன். நான் வந்து கடல்னு வச்சுக்கோங்களேன், கடலில் ஒரு துளியை தான் நான் இப்போ பேச போகிறேன். அடுத்தது வந்து இதில் டூயட் படத்தில் என் காதலே என் காதலே நீ என்ன செய்ய போகிறாய், ஆல்சோ அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. அப்படியே என்ன அந்த ஹை பிச் போகும்போது, அதாவது என்ன சொல்கிறது, மிஸ்மரைசிங் வாய்ஸுங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ஸை நீங்கள் எங்கேயுமே கேட்க முடியாது. அப்புறம் வந்து திடீர்னு அப்படி நம்ம ஒரு வாய்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மலரே மௌனமாக ஜெய்ஹிந்துன்னு நினைக்கிறேன், அர்ஜுன் சார் நடித்த படம்னு நினைக்கிறேன். அதில் அப்படியே ஒரு சாஃப்ட் மெலடி அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அந்த பாட்டும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். இப்போ வரைக்கும் வந்து ஏதாவது கல்யாணம் வீட்டில் அப்படின்னாக்கா கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அந்த பாட்டு வந்து இவர் தான் நம்ம எஸ்பிபி அவர்கள் தான் பாடினது. அந்த பாட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அதில் வந்து வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது அந்த அந்த லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த லைன்ஸ் அவர் பாடின விதமே அவ்வளவும் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒன்று. மூச்சு விடாமல் பாடின பாட்டை மறக்க முடியுமா, மண்ணில் இந்த காதல் அன்றி. அப்பா அந்த சமயத்தில் அது வந்து எல்லாரும் நான் முதற்கொண்டு ஒரு 2 லைன் கூட என்னால் மூச்சு விடாமல் பாட முடியாது. அவர் வந்து அப்படியே அந்த ஒரு ஃபுல் சரணம், ஃபஸ்ட் சரணம் அண்ட் செகண்ட் சரணம் மூச்சு விடாமல் பாடியிருப்பார். அதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சங்கீத மேகம் மோகன் நடித்து வந்த மோகனுக்கு மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து இவர் தான் நினைக்கிறேன். சங்கீத மேகம் ஏகப்பட்ட சாங்